நல்லா தேய்ச்சிட்டு நம்ம இது கூட சேர்த்துடலாம். அப்போது நல்ல கலர் இருக்கும். நம்ம ஆர்டிஃபிஷியலாக எந்த கலரும் சேர்க்க வேண்டாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பிட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்கள் பீட்டர். இன்னைக்கு ஒரு தாட் ஃபார் த டே. எல்லா மனுஷர் முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய நாடுங்கள். சிம்பிள் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாய்மாலமான வாழ்க்கை வாழக்கூடாது. எல்லா மனுஷர்கிட்டையும் யோக்கியமான ஒரு வாழ்க்கை தான் நம்ம பிரதிபலிக்கணும். எல்லா மனுஷர்கிட்டையுமே நம்ம ஒரு யோக்கியமான வாழ்க்கை, ஒரு நியாயமான வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அருமையான சிக்கன் 65 எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நிறைய பேர் சிக்கன் 65 மசாலா கடையில் வாங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. அதை விட நல்ல ஒரு டேஸ்ட்டு நம்ம வீட்டில் பண்ணுற மசாலாலே கொண்டு வந்துடலாம். சிம்பிள் தான். கொஞ்சம் இன்க்ரீடியண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் எல்லாமே கடையில் கிடைக்கிறது தான். ஸோ இதை வாங்கி அதே மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக போட்டிங்கன்னா அருமையான கிறிஸ்பியான சாஃப்டான சிக்கன் 65 ரெடி பண்ணிடலாம். நான் கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்துருப்பேன், அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் 1/2 கிலோ சிக்கனுக்கு நம்ம எவ்வளோ மசாலா தேவைங்கிறது சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஹை குவான்டிட்டி பண்ணுறதா இருந்தால் அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி 1 கிலோனா இதுக்கு டபுளாக நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்திங்கன்னா அருமையான டேஸ்ட் வரும். ஸோ இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் 65 சூப்பராக எப்படி பண்ணிடலான்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். இன்க்ரீடியன்ட் கொஞ்சம் ஜாஸ்தி, ஆனால் கரெக்டான ப்ரொபோர்ஷனில் சேர்த்தோன்னா சூப்பரான அருமையான சிக்கன் 65 ரெடி பண்ணிடலாம். வாங்க. இதில் தான் தேவையான பொருட்கள். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது 1/2 கிலோ சிக்கனில் பண்ண போகிறோம். போன் உள்ள சிக்கன் தான், போன்லெஸ் கிடையாது. எப்போவுமே சிக்கன் 65க்கு சின்னதாக இந்த சைஸில் சிக்கன் கட் பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும். ஏன்னா நம்ம பெரிய இதாக கட் பண்ணும்போது உள்ள மசாலா இறங்கியிருக்காது. சின்னதாக கட் பண்ணால் மசாலா நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். அதனால் இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப பெருசாக வாங்க வேண்டாம். மேபி இந்த சைஸ் கொஞ்சம் மீடியம் சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப பெருசாக கட் பண்ணி வாங்காதீங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா வடிச்சிருங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு நல்லா ட்ரையாக இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ரொம்ப முக்கியமான ஸ்டெப். 1/2 கிலோ சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் உப்பு நம்ம போட்டால் கரெக்டாக இருக்கும். அடுத்தது மிளகாத்தூள், சில்லி பவுடர். ஸோ காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டால் தான் 65 பண்ணும்போது நல்ல கலர் இருக்கும். நம்ம ஆர்டிஃபிஷியலாக எந்த கலரும் சேர்க்க வேண்டாம். உரைப்பும் கரெக்டாக இருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டால் தான் கலர் உங்களுக்கு அருமையாக கிடைக்கும். மல்லிப்பொடி ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சம் போட்டால் போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி. அதே நேரத்தில் இதை ஸ்கிப் பண்ண வேண்டாம். இது போட்டோன்னா ஒரு அடிஷ்னலாக நம்மளுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி. இது கூடவே கரம் மசாலா. நீங்கள் எந்த கரம் மசாலாலும் எடுத்துக்கலாம், எந்த பிராண்ட்னாலும் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இல்லை நீங்கள் வீட்டில் அரைச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதோட பவுடராக இருந்தாலும் 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாமே 1/2 கிலோ சிக்கனுக்கு அளவு. இது கூடவே கார்ன்ஃப்ளவர். கார்ன்ஃப்ளவர் கட்டாயம் சேர்க்கணும். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது தான் அது ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக நல்லா நம்மளுக்கு 65 நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கார்ன்ஃப்ளவர் 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு 1 டீஸ்பூன். இது நம்ம போடும்போது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப போட்டுறக்கூடாது. ரொம்ப போட்டால் ரொம்ப முறுமுன்னு ஆயிரும். நம்ம சிக்கன் 65 டேஸ்ட்டை இது கம்மி பண்ணிடும். அதனால் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவருக்கு 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கணும். இப்போ இது கூட ஒரு ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கசூரி மேத்தி. இது வெந்தயக்கீரை அப்படின்னு நம்ம கடையிலலாம் கிடைக்கும். எல்லாருக்குமே இந்த வாசம் பிடிக்கும், ஆனால் ரொம்ப போட்டுறக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் வர்ற மாதிரி அளவு, இந்த அளவு சேர்த்தா போதும். இது எப்படி சேர்க்கணுன்னா, கையில் எடுத்துகிட்டு நல்லா இதை கையை வச்சே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா 2 கையை வச்சு இப்படி நல்லா இது பண்ணிவிட்டு போட்டோன்னா, தேய்ச்சிட்டு போட்டோன்னா இதோட வாசம் நல்லா இறங்கும். நல்லா தேய்ச்சிட்டு நம்ம இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் தான் போடணும், ரொம்ப போடக்கூடாது. கசூரி மெத்தி சேர்த்ததுக்கப்புறம் சோம்பு, பெருஞ்சீரகம்
ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் பெருஞ்சீரகம், ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம முழுசாக சேர்க்கறதுனால அது கடிப்பட்டுட்டே இருக்கும். அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இதுவும் கையில் வச்சுட்டு நம்ம கையில் வச்சு நல்லா ரப் பண்ணுவோம். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதை அப்படியே நம்ம சேர்த்தோம்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு 20 இல்லை 30 கருவேப்பிலை, ஒரு கைக்கு வர்ற மாதிரி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இதையும் கையால் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம். சும்மா கையால் இப்படி பிச்சு போட்டாலே போதும். ஒரு 20 30 கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஒரு நல்ல வாசம் கொடுக்கும். ஃப்ரை பண்ணும்போது நல்ல வாசம் கொடுக்கும். இது சிக்கனில் மேரினேட் ஆகும்போது நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். லெமன் இருந்துச்சுன்னா ஒரு அரை லெமன் மட்டும் சேர்க்கலாம். இல்லை அப்படின்னா வினிகர், உங்கள்கிட்ட வினிகர் இருந்துச்சுன்னா வினிகரும் சேர்க்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் சேர்க்கணும், ரெண்டுமே சேர்க்கக்கூடாது. நான் இன்றைக்கி வினிகர் சேர்க்க போகிறேன். எவ்வளோனா இந்த மூடி, அந்த வினிகர் இருக்கிற பாட்டிலில் ஒரு மூடி வினிகர் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக நம்ம சேர்க்குறது எண்ணெய், தேங்காய் எண்ணெய். ஒரு 2 டீஸ்பூன் வர்ற மாதிரி தேங்காய் எண்ணெய் நம்ம சேர்த்துக்கிடுவோம். ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஒரு 2 டீஸ்பூன் வர்ற மாதிரி தேங்காய் எண்ணெய். இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். பார்த்தீங்கன்னா மொத்தமே இவ்வளோ தான். இஞ்சி பூடு பேஸ்ட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். நான் வந்து இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்க்கலை, ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது கீழே அடி பிடிக்கும். கொஞ்சோண்டு இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்துட்டாலும் அருமையாக இருக்கும். ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம காஷ்மீரி சில்லி போட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு கலர் கொடுக்கும். எண்ணெய் போட்டிருக்கோம்ல, எண்ணெய் வினிகர் சிக்கன் வந்து அப்படியே ஒரு சாஃப்ட் ஆகிக்கிறோம், நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதே மாதிரி அந்த பைண்டிங் ஏஜெண்ட்டுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் கரெக்டான அளவு போட்டிருக்கிறோம். சூப்பரான 65 கிடைக்கும். இப்போவே வாசம் பார்த்திங்கன்னா சூப்பர் வாசம். அந்த கசூரி மெத்தியோட வாசம், தேங்காய் எண்ணெயோடைய வாசம், கருவேப்பிலை, நம்ம கருவேப்பிலையை பிச்சு போட்டதோட வாசமும் நல்லா தருது. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊறட்டும். இது ஊறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு இரும்பு கடாய் எடுத்துருக்குறேன், அதில் எண்ணெய் சேர்த்துருவோம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்தா பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயில் பொரிச்சா நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றி பொரிக்கும்போது பொரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சிக்கனும் நல்ல ஒரு டேஸ்ட்டில் வரும். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு ஒரு கருவேப்பிலையை போட்டு பார்ப்போம். நல்லா சூடாயிடுச்சு. நம்ம சிக்கனும் பாருங்கள் அருமையாக மேரினேட் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்படி போட்ட உடனே நல்லா நொறுன்னு வரணும், அந்த அளவுக்கு எண்ணெய் சூடாகணும். நான் எண்ணெய் நிறைய போட்டிருக்கிறதுனால அரை கிலோ சிக்கனையும் ஒரே இதிலே போட்டுட்டேன். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருந்தீங்கன்னா ஒரு 2 தடவை பொரிச்சு எடுத்தாலும் ஓகே தான். இந்த டைமில் இஞ்சி நீட்டமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கதை நம்ம அப்படியே சிக்கனுக்குள்ளே போட்டுடலாம். இது போடும்போது நல்ல ஒரு வாசம் இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் வரும். அதே மாதிரி பூடும் ஒரு 7-8 பூடை நான் இந்த மாதிரி நீட்டு ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். சிக்கன் போட்டு உடனே கிண்டிடாதீங்க, ஒரு 1 நிமிஷம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக எடுத்து விடலாம். ரொம்ப நம்ம கிண்டிடக்கூடாது, அது பாட்டுக்கு எண்ணெயில் ஃப்ரீயாக சிக்கன் வந்து வேகணும். மீடியம் ஹீட்டில் வேகட்டும். சிக்கன் நம்ம ரொம்ப நேரம் பொரிக்கக்கூடாது. கரெக்டாக 5 நிமிஷம் டு 7 நிமிஷம், கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் ஒரு 7 நிமிஷம், நம்ம போட்டிருக்கிறதுலாம் ஒரு 5-6 நிமிஷத்தில் எடுத்துடலாம். ஸோ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை லைட்டாக இப்படி எடுத்து விட்டாலே போதும், ரொம்ப கிண்டக்கூடாது. அது நல்லா செட் ஆகணும் மசாலாலாம். ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைமில் கருவேப்பிலை முழுசாக சேர்த்துக்கோங்க. மேலே நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது கடைசி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஒரு வாசத்தையும் இது கொடுக்கும். நம்ம மேரினேட் பண்ணும்போது வினிகர் ஊற்றிருக்கிறோம், எண்ணெய் ஊற்றிருக்கிறோம், அது போக அரை மணி நேரம் நல்லா மேரினேட் ஆகிருக்குது. அதனால் இது சூப்பராக 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதே மெத்தடில் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். அருமையான சூப்பரான சாஃப்டான கிறிஸ்பியான சிக்கன் 65 வீட்டிலே ரெடி பண்ணி எல்லாத்தையும் அசைத்திடலாம்.